வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வட்டார கல்வி அலுவலர் பிஓ எக்ஸாமுக்கு ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது 12/5/2025 இந்த டேட்டில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. ஏன் அப்படின்னா பிஓ எக்ஸாமோட சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. படிக்க வேண்டிய பாடங்கள்னு பார்க்கும்போது பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிப்பாங்க. பார்ட் ஏ அப்படிங்கிறது தமிழ் தகுதி தேர்வு. அதில் ஒரு 30 வினாக்கள் வரும், 50 மதிப்பெண். ஸோ அது ரொம்ப எளிமை தான். நாம் கொடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியலை படித்தாவே போதும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை படித்தாவே போதும், நீங்கள் அதில் வந்து முழு மதிப்பெண் வந்து எடுத்துடலாம். பார்ட் பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதன்மை பாடத்தில் உங்களுக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வருங்க. ஓகேங்க, தமிழ் லிட்ரேச்சர் வரும், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வரும், அதுக்கப்புறம் மேக்ஸ் வரும், நெக்ஸ்ட்டு வந்து சயின்ஸ் வரும், நெக்ஸ்ட்டு வந்து சோசியல் வந்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க, ஜாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கோர் பேப்பர் 1 சொல்லுவோம். கோர் பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி, ஓகேங்களா, சைல்டு சைக்காலஜி அண்டு பெடகாலஜின்னு சொல்லி ஒரு 30 மதிப்பெண் இருக்குது. அங்கே ஒரு 10 யூனிட் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 150 கொஸ்டின் தான் முக்கியமான கொஸ்டின். இந்த 150 கொஸ்டினுக்கு ஒரு 90 மார்க்குக்கு மேலே எடுத்துட்டால் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 33 போஸ்டிங் விட்டுருந்தாங்க. ஆனால் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 51 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு மூவ் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடெண்டம் வந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி அதிக சான்ஸ் ஆனது இருக்குது. சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் மாதம் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் 2026 தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கரெக்டான டைம், இந்த டைம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் யூஜி வித் பிஎட்டாக இருந்தால் மட்டும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நான் யூஜி முடிச்சிருக்கேன், வித் பிஎட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு எக்ஸாம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து அடிச்சிடலாம். ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷன்லேருந்து இந்த எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக டெஸ்ட் பேட்ச் மட்டும்தாங்க. சரிங்களா? ஸோ 30 டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நவம்பர் மந்த்லேயே அந்த 30 டெஸ்ட் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன் தான். ஓகேங்களா? புக்கை ஒரு 3 டைம் மேலே நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு மாடல் எக்ஸாம் ஒரு 4 எக்ஸாம் 5 எக்ஸாம் எழுதி பார்த்துட்டு அப்படின்னா எக்ஸாம் நல்லா படித்த மாதிரி ஆயிடும். சரிங்களா? நாங்கள் சொல்லக்கூடியதை நாங்கள் கொடுக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து அழகாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஓகே, இந்த சிலபஸ் பார்த்தா ரொம்ப பெருசு மட்டும் தெரியும். நீங்கள் அந்த பெருசாகக்கூடிய சிலபஸை பார்ட்டாக உடச்சி சின்ன சின்ன பகுதியாக படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். தமிழ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 14 டெஸ்ட் அதை போகிறீங்க. இங்கிலீஷ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 14 டெஸ்ட்டு, மேக்ஸ் ஒரு 14 டெஸ்ட்டு, சைக்காலஜி சேம் ஒரு 14, ஹிஸ்ட்ரி வந்து ஒரு 9 டெஸ்ட்டு, ஜாகிரஃபி 9 டெஸ்ட்டு, ஃபிசிக்ஸ் ஒரு 9 பக்கம் வரும். ஓகேங்களா? அது கெமிஸ்ட்ரி ஒரு 9 வரும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பாட்னி, ஓகே, பயாலஜி சொல்லக்கூடிய பாட்னி ஜுவாலஜி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிரித்து டெஸ்ட் வைக்க போகிறோம். ஓகே, டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு பல்காக இருக்காது, ரொம்ப கம்மியாக படிக்க போகிறீங்க, கம்மியாக படித்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ நாங்கள் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி மெத்தட் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெகுலராக ஒரு டெஸ்ட் அப்படின்னா 2 செட்டு பிரித்து வச்சுருப்போம். செட்டு 1, செட்டு 2. செட்டு 1ல் என்ன இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி இருக்கும், தமிழ் இருக்கும், சைக்காலஜி இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கும். இது வந்து செட்டு 1ங்க. செட்டு 2 பொறுத்த வரைக்கும் அங்கே சயின்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், தமிழ் தகுதி தேர்வு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செட்டு 1 ஃபஸ்ட்டு படிப்பீங்க, அந்த வீக் டெஸ்ட் எழுதி முடிப்பீங்க, அடுத்து செட்டு 2 படிப்பீங்க, திரும்ப செட்டு 3. ஓகேங்களா? ஸோ அதே தான் சேம் கன்னியூவாக தான் வரப்போகுது. சிலபஸ் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 35 பேஜ் பக்கம் வரும். ஸோ அந்த ஸ்டடி பிளானை வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ படிக்கக்கூடிய பாடம் வேர் டு ஸ்டடி தனியாக கொடுத்துருவோம். அதை வந்து டிக் பண்ணி படிங்க. ரெகுலராக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த எக்ஸாமை ஈஸியாக அடிச்சிடலாம். ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. பொறுமையாக படிக்கணும், நிதானமாக படிக்கணும். புக்கை மட்டும் வச்சு படிச்சுட்டு பிடிஎஃப் மட்டும் வச்சு படிச்சுட்டு என்ன பண்ணு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் படித்ததை ஒரு ஷார்ட் நோட்ஸாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ படிக்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த அதிகமாக படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன A4 ஷீட்டில் கம்ப்ளீட் பண்ணிடணும். சயின்ஸ் இருக்கா, கிட்டத்தட்ட ஒரு 10 A4 ஷீட்டும் முடிச்சிருங்க. அதை விட்டு சும்மா பெருசாக நோட்ஸ் எழுதான்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக எழுதிட்டு இருக்காதிங்க. ஜஸ்ட்டு ஒரு பேஜ், அந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்துடணும். அதேமாரி வந்து அந்த பேஜ் வந்து திரும்ப நோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜ் என்ன பண்ணணும், திரும்ப எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ என்ன படித்தோம், என்ன கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப பார்த்துட்டேணும். கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரே பார்த்தீங்கன்னா 2023 கொஸ்டின் இருக்கும்.
2019 வந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் நடந்துச்சு. 6 செட்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் அப்டேட் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ படிங்க, எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். கான்ஃபிடண்டாக இருங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் அப்படின்னா 9952563892 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமுக்கான அந்த ஸ்டடி பிளான் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலிகிராம் குரூப் இருக்குது. ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிங்க. அமௌண்ட் பே பண்ணி படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் செல்ஃபாக படிங்க. சரிங்களா? மேற்கொண்டு டவுட் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.